இப்ப இந்த இந்த பிரச்சனையில என்ன நடந்திருக்கு டாஸ்மாக்ல, அது முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்னமோ முதல்ல இன்னைக்குதான் தெரியும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். 10 ரூபா பாலாஜின்னு பேரு வாங்கி அந்த கட்சிக்கு நிறைய போகுதுன்னு தெரியும். ஆனா எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிசினஸ், இதுல எவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கலாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நம்ம பேசின உடனே கமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, இடி ஐடி இந்த ரெய்டு எல்லாம் பண்ணா அதுக்கப்புறம் பிஜேபி ஒன்னும் பண்றது இல்லைங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சிபிஐ, இடி, என்ஐஏ இந்த 3 பேரும் ஒரு எஃப்ஐஆர் தானாக பதிவு செய்ய முடியாது. சரியா? சிபிஐக்கு உள்ள வரணும்னு சொன்னால் மாநில அரசோ அல்லது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் லெவல்ல தான் சொன்னாதான் சிபிஐ உள்ள முடியும். ஏற்கனவே இருக்கிற ஒரு போலீஸ் கேஸ்ல அதுல ஊழல் இருக்குன்னு எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் இடி வர முடியும். இப்ப இந்த கேஸ்ல எப்படி வந்தாங்க, ஏன்னா இது 6ஆம் தேதி வந்த அன்னைக்கு காலையில முதல்ல என்ன வந்ததுன்னா, கரூர்ல ஒரு 3 பேர் வீட்டுக்கு வந்துச்சுன்னாங்க. அப்புறம் மத்தியானம் டாஸ்மாக் ஆபீஸ்னாங்க. அப்புறம் பார்த்தா டாஸ்மாக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு சப்ளை ஆகுதோ அதுல 90% சப்ளை பண்றது 3 நாள் திமுகவின் முதல் குடும்பத்திற்கு நெருக்கமான திமுக தலைவர்கள் கம்பெனி, அங்கெல்லாம் ரெய்டு அப்படின்னா. இப்ப இதுல அதுக்கப்புறமாக நான் கொஞ்சம் விசாரிச்சேன் என்னுடைய சோர்ஸ்கள் மூலமாக. என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2016 இருந்து 2025 வரைக்கும் டிவிஎஸ்சில 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டாஸ்மாக் கடைகளில் ஊழல் நடக்குதுன்னு. அதுல 34 2021 திமுக வர்றதுக்கு முன்னாடி, திமுக வந்த பிறகு 7 தான் போட்டிருக்காங்க. அதுல 7ல நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு விழுப்புரத்துல 2021 அக்டோபர்ல போடப்பட்ட அந்த இது எடுத்தேன். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது தினத்தந்தியில அந்த பேப்பர் கட்டிங் இருக்கு, நக்கீரன்ல இருக்கு.